எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். மலபார் ஸ்பெஷல் பால் பத்திரியோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. கண்ணூர் கோழிக்கோடு சைடில் பேக்கரியில் தட்டுக்கடையில எல்லாம் சுலபமாக கிடைக்கிற ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இருக்குது. அதே மாதிரி இஃப்தார் ஸ்பெஷல் ஸ்நாக் கூடியா இருக்குது. பால், முட்டை, மைதா மாவு இது 3 வச்சுட்டு தான் நம்ம இது செஞ்செடுக்கிறது. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 6 முட்டை நான் இங்கே எடுத்து வச்சிருக்கு. முதல்ல இதுக்கான பேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்காக 2 முட்டை மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 கப் அளவுக்கு மைதா மாவு, 3 கப் அளவுக்கு தண்ணி. இவ்வளவு சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைக்க வேண்டியதில்லை, 10 to 15 செகண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தால் போதும். பேட்டர் ரெடியாக இருக்குது. இதோட திக்னஸ் பாருங்கள், இதே மாதிரி இருக்கணும். 2 கப்பு மைதா மாவுக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போகக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பேட்டர் ஊற்றி தோல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தோசான்னு சொல்ல மாட்டேன், இங்கே வந்து தோல் அப்படி தான் சொல்கிறது. நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்றுறதில்ல. அதனால நான்ஸ்டிக் பேனில் மீடியம் லோ ஃப்ளேமில் ரொம்ப தீ கம்மி பண்ணி ஒரு கரண்டி அளவு மாவு ஊற்றி ரொம்ப நைஸாக சாஃப்டாக இருக்கிற தோல் தோசை இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பால் பத்திரி செட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு பாத்திரம் நமக்கு தேவைப்படுது. அது நீங்கள் சாஸ் பேன் எடுத்துக்கலாம், கேக் டின் எடுத்துக்கலாம், இல்லை இருந்தால் நான்ஸ்டிக் கடாய் கூட எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஒரு தோல் ரெடி பண்ணி அந்த பாத்திரத்துக்குள்ளே இதே மாதிரி வச்சு பாருங்கள். கரெக்டான அளவுக்காக இருந்தால் நமக்கு பத்திரியும் நல்ல கரெக்டான சைஸில் பண்ணி எடுக்க முடியும். நான் இப்போ அடிகட்டியாக இருக்கிற நான்ஸ்டிக் சாஸ் பேன் தான் எடுத்துருக்கு. ஒரு தோல் ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சு பார்த்துருந்தேன், கரெக்டான அளவுக்காக இருக்குது. நீங்கள் தோல் ரெடி பண்ணும்போது ஒன்று ரெடி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அடுத்த தோல் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்த பேட்டரில் 14 to 15 தோல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ 15 தோல் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. 14 இல்லை 15 தோல் இருக்கணும், தோசை இருக்கணும். இந்த 15 தோசைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இப்போ பால் ரெடி பண்ண போகிறது. ரெண்டுமே கரெக்டானால் தான் பத்திரி கரெக்டாக செட் பண்ணி எடுக்க முடியும். அடுத்தது மிச்சம் இருக்கிற 4 முட்டை மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துருக்கு. சர்க்கரை நீங்கள் 1 கப்பில் இருந்து 1.5 கப்பு சர்க்கரை வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கு. கூடவே 2 கப் அளவுக்கு பால், பசும் பால் தான் சேர்த்துருக்கு. கொதிக்க வச்சு ஆற விட்ட பாலாக இருந்தாலும் பச்சையாக இருக்கிற பாலாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூடி சேர்த்து மிக்ஸி ஜார் கூட 10 செகண்ட் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைக்க வேண்டியதில்லை, 10 செகண்ட் மட்டும் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கு. அடுத்தது நமக்கு கொஞ்சம் கேஷ்யூ நட்டு ரைசின்ஸ் நெய்யில் வறுத்து தேவைப்படுது, மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்க்குள்ளே 1/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட்டு ரைசின்ஸ் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துருக்கு. நெய் நமக்கு வேண்டியதில்லை, நெய் தண்ணியை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கு. இந்த கேஷ்யூ நட்டு ரைசின்ஸ் மட்டும் நமக்கு பத்திரிக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த மிச்சம் வந்த நெய் வந்து நீங்கள் வேணால் அந்த பாலோட மிக்ஸுக்குள்ளே ஊற்றி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். பால் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. சர்க்கரை கரையாமல் இருந்தால் நல்லா கரைய வச்சதுக்கப்புறம் செட் பண்ணிக்கோங்க. தோல் எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம பத்திரி எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த பாத்திரம் அவைலபிளாக இருக்கோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடி கட்டியாக இருக்கிற பாத்திரம் எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பால் அதுக்குள்ளே ஊற்றி இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பத்திரி இதே மாதிரி நைஸாக ஒட்ட வச்சிருக்கு. கரெக்டான சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கரண்டி அளவு மாவில்லை பால் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பத்திரி அதுக்கு மேலே வச்சுக்கோங்க, அமர்த்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்ம இந்த பத்திரி ஃபுல்லாக செட் பண்ணி எடுக்கிறது. நம்ம ஊற்றுற அந்த பாலோட அளவு வந்து அப்ராக்சிமேட் ஒரு 1/3 கப் இருக்கும். 1/4 கப்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த பத்திரி ஃபுல்லாக செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பாலும் முடிஞ்சிடும். அதுதான் அதோட கரெக்டாக இருக்கிற அளவு. சில டைம் வந்து கொஞ்சம் பால் அதிகமாக இருக்கும், சில டைம் வந்து பால் கொஞ்சம் கம்மியாக தோணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. பத்திரி அமுத்தி வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக பால் ஊற்றக்கூடாது. நம்ம இது ரொம்ப கம்மியாக இருக்கிற தீயில தான் வேக வைக்கிறது, அதனால வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால கரெக்டான அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக பால் ஊற்றிக்கோங்க. எல்லா பத்திரியுமே இதே மாதிரி செட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கோங்க. மேக்ஸிமம் 1.5 கரண்டி அளவு மாவு நீங்கள் ஊற்றிடலாம், அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. பால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் ஒன்றா அதுக்கு மேலே ஊற்றாதீங்க.
எல்லாமே செட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம கேஷ்யூ நட்டு ரைசின்ஸ் நெய்யில் வறுத்தது அதுக்கு மேலே இதே மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் கொஞ்சம் சஃப்ரோன் கூடி இந்த மாதிரி வச்சுக்கலாம். குங்குமப்பூ இருக்கு இல்லைங்களா, பாலில் இந்த பத்திரி வேக வச்சு எடுக்கும்போது இந்த சஃப்ரோன் குங்குமப்பூவோட மனம் கூடி சேர்ந்து வரும்போது ரொம்ப டேஸ்ட் மனமாக இருக்கும். பத்திரி கரெக்டான அளவுக்கு செட் பண்ணியிருக்கு. இனி நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பழைய தோசை பேன் மீடியம் ஹை ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் நான் இந்த சாஸ் பேன் வச்சு வேக வைக்கிறது. நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம இது மிச்சம் வேக வச்செடுக்கிறது. உங்களுக்கு இது பேக் பண்ணியும் எடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு டைம் இந்த அளவுக்கு ஆகாது. நம்ம இதே மாதிரி வேக வைக்கும்போது இதுக்கு 1 மணி நேரம் ஆகும் லோ ஃப்ளேமில் வேக வச்செடுக்கிறதுக்கு. ரொம்ப தீ கம்மி பண்ணி வச்சு தான் நம்ம இது வேக வச்செடுக்கணும், இல்லை இருந்து அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நடுவில் கொஞ்சம் பொங்கி வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சம் ஓட்டை போட்டு அந்த ஆவி வெளியே போகிறதுக்கான ஒரு 2-3 ஓட்டை அங்கே எங்கேயும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு இது ரெடி ஆகி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஆறி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இது எடுத்துக்கலாம். முட்டையோட மனம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பிளெண்ட் பண்ணுற டைமில் ஏலக்காய் பவுடர் சேர்க்கும்போது அது கூடயே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் கூடி சேர்த்து பால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு ஸ்நாக்காக இருக்குது இந்த பால் பத்திரி. உங்களுக்கு இது வேணா நம்ம இப்போ மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கு, அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் யூஸ் பண்ணிடலாம். கோதுமை மாவு யூஸ் பண்ணும்போது இது வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக வராது, கொஞ்சம் கட்டியாக தோணும். அவ்வளோதான், மலபார் ஸ்பெஷல் பால் பத்திரி ரெடியாக இருக்குது. ஒரு இஃப்தார் ஸ்நாக்காக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.